நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை. வாசிப்பவர் ராஜகோபால் உதயகுமாரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வரையறுக்கப்பட்ட பிரதேசத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள கழிவுநீர் முகாம்த்துவ கட்டமைப்பு அனைத்து நகரங்களிலும் நிர்மாணிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எந்த சவால் ஏற்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் நோக்கம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் பலவற்றின் உயரிய சில்லறை விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 மாதங்களில் சுற்றுலா முதலீடாக 10 கோடி அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெல்லியில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். வரையறுக்கப்பட்ட பிரதேசத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் கழிவுநீர் முகாமைத்துவ கட்டமைப்புகள் எதிர்காலத்தில் நாட்டின் அனைத்து பிரதான நகரங்களிலும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி நகர கழிவுநீர் முகாமைத்துவ செயல் திட்டத்தை அலரி மாளிகையிலிருந்து ஆன்லைன் முறை மூலம் திறந்து வைத்த பிரதமர் இதனை தெரிவித்தார். நாட்டின் எதிர்கால சுகாதாரம் தொடர்பாக சர்வதேச தரம் வாய்ந்த திட்டம் வகுக்க முடிந்துள்ளமை வெற்றியாகும். 2030 ஆண்டு வரையில் செயற்படுத்தப்படவுள்ள இந்த திட்டங்களை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார பிரதமரிடம் ஒப்படைத்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 4வது நாள் இன்றாகும். விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சரத் வீரசேகர கோவிட் பரவலினால் சுற்றுலாத்துறையினரால் கிடைக்கப்பெறும் $5 பில்லியன் நாட்டிற்கு கிடைக்காமல் போனதாக குறிப்பிட்டார். கோவிட் தடுப்பூசிக்காக $700 பில்லியன் அரசாங்கம் செலவிட்டுள்ளது. மறை பொருளாதாரத்தில் இருந்த நாட்டையே 2009 ஆண்டு பொறுப்பேற்றதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். $2 பில்லியன் கடனை 2 தடவை செலுத்த அரசாங்கத்தால் முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். எந்த சவால் ஏற்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளதாக அமைச்சர் சரத் வீரசேகர மேலும் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரல தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது நிலவும் பொருட்களின் தட்டுப்பாட்டிற்கு பரிகாரம் தேடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று தெரிவித்தார். இது தவிர பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு இம்முறை வரவு செலவு திட்டம் தீர்வாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சிறிய நடுத்தர நீண்டகால உள்ளிட்ட திட்டங்கள் தொடர்பாக வரவு செலவு திட்டம் இம்முறை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவாதத்தில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களுக்கான உயரிய சில்லறை விலைகளை ஒழுங்குபடுத்துவதுடன் அவற்றிற்கான ஆகக்கூடிய சில்லறை விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதன்படி 60 மருந்து பொருட்களின் 131 வகைகளின் விலைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. இந்த மருந்து பொருட்களில் எவற்றையேனும் கூடிய விலைக்கு விற்பது சட்ட விரோதமான செயலாகும். அவுடவ உற்பத்தி மற்றும் ஒழுங்கமைத்தல் ராஜாங்க அமைச்சு இதனை அறிவித்துள்ளது. மருந்து பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுமாயின் complaints@nmra.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அறிவிக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாட்டில் மேலும் 448 கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சையின் பின்னர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு அறிவித்துள்ளது. அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,25,188 அதிகரித்துள்ளது. 2018-19 காலப்பகுதியில் யொவுன்புற வேலை திட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மதிப்பீட்டை விட அதிக அளவில் செலவிடப்பட்டுள்ளதாக கோப் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்காக மதிப்பீடு செய்யப்பட்ட தொகை 35 கோடி ரூபாவாகும். இது தொடர்பாக தேசிய இளைஞர் சேவைகள் உள்ளக கணக்கறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை. இந்த குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் சரித ஹேரத் தலைமையில் இன்று இடம்பெற்ற கோப் செயற்குழு கூட்டத்தில் இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. தீங்கிழைக்கும் வகையிலான மீன்பிடி முறைகளை தடுக்கும் புதிய சட்டம் விரைவில் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படும். கடற்தொழில் அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது. கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ஆகியோரின் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்தாவிட்டால் மீன்வளம் விரைவில் குறைந்துவிடும் என ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். மீன் குஞ்சுகள் மாத்திரமன்றி மீன்களின் முட்டைகளும் பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் மீன்பிடி முறைகள் அச்சுறுத்தலானவை.
என்றும் அவற்றை தடுத்து நிறுத்தும் வகையில் விரைவில் புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த விசேட வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மீன்பிடியில் ஈடுபட்டுள்ள படகுகளை இலகுவில் அடையாளம் காணக்கூடிய வகையில் பல்வேறு வர்ணங்களை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தற்பொழுது இடைநிறுத்தப்பட்டுள்ள பருத்தித்துறை மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரைவில் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டார். இதற்கான நிதி உதவி அளிக்கவிருந்த ஆசிய அபிவிருத்தி வங்கி தனது உதவியை நிறுத்தியிருப்பதால் வேறு தரப்பினரின் உதவியை பெற்றுக் கொள்வது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். வடக்கில் பருத்தித்துறை உட்பட 5 மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்படவிருப்பதாகவும் தேவைப்படின் பருத்தித்துறை துறைமுகத்தை அரச தனியார் கூட்டாமையின் கீழ் அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். அதே நேரம் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவ சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் செலுத்தியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கடந்த 9 மாத காலத்தில் கோவிட் தொற்று பரவலுக்கு மத்தியிலும் 10 கோடி அமெரிக்க டாலர் சுற்றுலா முதலீடு கிடைத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். முன்வந்துள்ள முதலீடுகளின் மொத்த எண்ணிக்கை 33 ஆகும். இதில் 9 கோடி அமெரிக்க டாலர் பெறுமதியான 22 சுற்றுலா முதலீடுகளுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. ஏனையவற்றிற்கான அனுமதி கிடைக்கப்பெறவுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அனுசரணை 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் கட்டளைக்கு மாறாக ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மீண்டும் ஒரு கோவிட் அலையை உருவாக்கும் நோக்கில் செயற்பாட்டை முன்னெடுத்தமை தொடர்பாக அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். கோவிட் ஒழிப்பிற்காக போலீசாருக்கு சட்ட ரீதியான அதிகாரம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரியான வழிகாட்டலுடன் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பயிற்சி பாடநெறி ஒன்றை தெரிவு செய்யுங்கள். பிரதேச ரீதியில் நிறுவப்பட்டுள்ள தொழில் வழிகாட்டல் மத்திய நிலையங்களிலும் தொழில் வழிகாட்டல் மற்றும் திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிடமும் இது தொடர்பாக விசாரியுங்கள். போலி பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் பயிற்சி பாடநெறிகள் தொடர்பில் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெறுமதியான காலம், பணம் மற்றும் முயற்சியை வீணடிக்காமல் 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பாடநெறிகளை தெரிவு செய்யுங்கள். www.tvec.gov.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசித்து இது தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள். 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவின் செய்தி. உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டெழுப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க கை உளவு இயந்திரம். இந்திய தலைநகர் டெல்லியில் கடுமையாக வளி மாசடைந்துள்ளது. இதனால் அங்குள்ள பாடசாலைகள், கல்லூரிகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நிர்மாண பணிகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பான செயற்பாடுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 11 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களில் 5 நிலையங்களுக்கு மாத்திரமே செயற்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு பின்னர் வளி மாசடைவு அதிகரித்துள்ளது. இதனால் நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. உலகின் பொருளாதார வளம் நிறைந்த நாடுகளின் பட்டியலை மெக்கன்சி அண்ட் கோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. உலகின் மொத்த சொத்து மதிப்பு கடந்த 20 ஆண்டுகளில் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
சீனாவின் சொத்து 120 லட்சம் கோடி டாலராக உயர்ந்துள்ளது. அதன்படி சீனா உலக பணக்கார நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ளது. 2ஆம் இடத்தில் அமெரிக்கா உள்ளது. அமெரிக்காவின் சொத்து மதிப்பு 90 லட்சம் கோடி டாலராக அதிகரித்துள்ளது. உலகச் செய்திகள். அனுசரணை வழங்குவோர் லட்சக்கணக்கில் அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் சிஐபி ஜனஜய வாசனா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை உங்கள் பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க பரிசில்கள். மாதாந்த சீட்டிலிப்பில் 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட பற்றுச்சீட்டுகளுக்கு பெருமதிமிக்க கை உழவு இயந்திரம். அபிவிருத்தி செய்திகள். தென்னையிலிருந்து பயன்பெறுவோம், நாட்டை வெற்றியடை செய்வோம். உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. தேசிய தெங்கு உற்பத்தி சம்பந்தமான விழிப்பை ஏற்படுத்துவோம். இந்த மாதத்தில் முதல் 2 வாரங்களில் 19,000 சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியா, ஐக்கிய அரபு ராஜ்யம், ஜெர்மன் ஆகிய நாடுகளிலிருந்து பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளனர். தோட்டத்தில் இருக்கும் தென்னை மரம் என்பது உங்களுக்கு மேலதிக வருமானத்தை பெற்றுத்தரும் சிறந்த வழியாகும். தேங்காய் பூ, சிரட்டை, மட்டை ஆகியவற்றிலிருந்து இல்லாமல் முழு தென்னை மரத்திலிருந்துமே சரியான பிரயோசனம் பெற்று உங்கள் கைகளுக்கு மேலதிக வருமானத்தை பெறுவதுடன் தேசிய பொருளாதாரத்துக்கு உதவுவதற்கு இதோ உங்களுக்கான சந்தர்ப்பம். உற்பத்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள், வீண் விரயத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். தென்னை உற்பத்தியை செழிப்பாக்குவதற்கு பின்பற்ற வேண்டியவை சம்பந்தமாக இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப ஆலோசனைகளை பெற்றுத்தர தென்னை ஆராய்ச்சி நிறுவனம் ஆயத்தமாக உள்ளது. உதவிக்கு தொடர்பு கொள்ள 1928 வாட்ஸ்அப் 070401928. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணி தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக மிக்கி ஆதர் தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் கணக்கில் இதனை அவர் பதிவிட்டுள்ளார். இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடருக்கு பின்னர் அவர் விலக உள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் டெர்பியஷர் பிராந்திய கிரிக்கெட் கழகத்துடன் தலைமை அதிகாரியாக 3 வருடங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைவர் சமி சில்வா மற்றும் செயலாளர் மொஹான் டி சில்வா ஆகியோருக்கு மின்னஞ்சல் மூலம் தனது பதவி விலகல் தொடர்பாக அவர் அறிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு தொடக்கம் 2031ஆம் ஆண்டு வரையிலான 50 ஓவர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகள் தொடர்பாக அவை இடம்பெறவுள்ள நாடுகளின் பட்டியலை ICC உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவிலும் மேற்கிந்திய தீவுகளிலும் நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி ஒன்று நடைபெற உள்ளமை இதுவே முதற் தடவையாகும். NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். அலங்கார மீன் வளர்ப்பை வணிக ரீதியில் மேற்கொள்ளும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குளங்களின் மூலமான நன்னீர் மீன் வளர்ப்பு தொழில் அபிவிருத்தி செயற்பட்டு வருவதுடன் அதற்காக 270 லட்சம் ரூபாய் செலவிடப்பட இருக்கிறது. தென் மாகாணத்தில் 700 குடும்பங்கள் இந்த செயற்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். NSBயின் பணம் அங்கிருந்து, பரிசு இங்கிருந்து. பொன்விழா வெற்றியாளர் நீங்களா? இம்முறை NSB பொன்விழாவை முன்னிட்டு சூப்பர் வெற்றியாளருக்கு தங்க பவுன்கள் 50, 2வது வெற்றியாளர்கள் 10 பேருக்கு ஸ்கூட்டர்கள், 3வது 10 வெற்றியாளர்களுக்கு ஐபோன்கள், 4வது 29 வெற்றியாளர்களுக்கு மவுண்டன் சைக்கிள்கள். 2021 அக்டோபர் 1 முதல் 2022 செப்டம்பர் 30 வரை NSBU Trust மூலம் குறைந்தது $100 அல்லது அதற்கு சமமான எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்தையும் தொடர்ச்சியாக 6 மாதங்கள் அனுப்புங்கள். அதிகமாக பணம் அனுப்பும் போது அதிகமான வெற்றி வாய்ப்புகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். குறைந்த வருமானமுடைய சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களுக்கான விசேட நிவாரண செயல் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. சமுர்த்தி அதிகார சபை மற்றும் சிறிய தேயிலை தோட்ட அபிவிருத்தி அதிகார சபை இதனை முன்னெடுக்கின்றன.
சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் வருமானத்தை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். இதனூடாக மாதாந்தம் கிடைக்கப்பெறும் 35,000 ரூபாவிற்கு மேலதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. சுனில் அண்ணா, புது லொரி ஒன்றும் எடுத்து சரி வந்துட்டு போல. சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால தம்பி. LOLCல தான் லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா சரியான இடத்துக்கே போகணும். LOLC ஃபைனான்ஸ், சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115 715 555. காலநிலை அறிக்கை அனுசரணை. டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமுமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், வடக்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். டயலாக் மற்றும் கல்வி அமைச்சினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நானஸ் மொபைல் ஆப் மூலம் தரம் 1 முதல் உயர்தரம் வரையில் ஆன்லைனில் கற்றல் செயற்பாடுகளை தொடர்வதற்கான வாய்ப்பு. பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து பாடங்களும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வீடியோ அடிப்படையில் கற்பிக்கப்படுகின்றன. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை எவ்விதமான பதிவு கட்டணமுமின்றி உங்கள் மொபைலில் எளிதாக கற்கலாம். இன்று கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், ஹுவாவே ஸ்டோர் அல்லது விண்டோஸ் ஊடாக நானஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். டயலாக், எதிர்காலம் இன்றே. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரையறுக்கப்பட்ட பிரதேசத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள கழிவுநீர் முகாமைத்துவ கட்டமைப்பு அனைத்து நகரங்களிலும் நிர்மாணிக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எந்த சவால் ஏற்பட்டாலும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவது அரசாங்கத்தின் நோக்கம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மருந்து பொருட்கள் பலவற்றின் உயரிய சில்லறை விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 9 மாதங்களில் சுற்றுலா முதலீடாக 10 கோடி அமெரிக்க டாலர் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்லியில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன. எமது செய்திகளை www.newslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை இரவு 9 மணிக்கு எதிர்பாருங்கள். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.